மார்னிங் அண்ட் வெல்கம் டு அனில் ஆட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர் பை சிந்தால் ஒரிஜினல். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு துறையை சார்ந்த ஸ்பெஷலான டாக்டர்ஸை மீட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் தாமஸ் தான் மீட் பண்ண போகிறோம். நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். குறிப்பாக ஐவிஎஃப் பற்றின நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தொடர்ந்து பேசலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். ஒவ்வொரு நாளுமே நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். குறிப்பாக அந்த இன்ஃபர்டிலிட்டி பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஆனால் ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி பற்றி நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த மேல் இன்ஃபர்டிலிட்டி வந்துட்டு அதிகப்படியாக இருந்தாலும் அன்டிஸ்கஸ்டு டாப்பிக்காகவே இருக்குது. இன்றைக்கி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் டாக்டர். ஸோ மேல் இன்ஃபர்டிலிட்டி வந்து டே பை டே ரைஸ் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்போம் உயிரணுக்கள் கம்மியாக இருக்குது, அசைவுத்தன்மை கம்மியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து பிரச்சனை இருக்குது. ஸோ பட் ஆனால் சேம் டைம் வந்து ட்ரீட்மெண்ட்ஸும் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து முன்னாடி மாதிரி ஸ்போம் இல்லைன்னாலோ இல்லை ஸ்போம் குறைச்சலாக இருந்தாலோ ட்ரீட்மெண்ட் அதிகமாக கிடையாது. பட் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துருக்கு மேல் இன்ஃபர்டிலிட்டியில். ஸோ மேல் இன்ஃபர்டிலிட்டி என்ன சொல்கிறோன்னா, ஒரு 12 மந்த்ஸு ரெண்டு பேரும் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்டும் சேர்ந்து இருக்கும்போது ப்ரெக்னென்சி வரல அப்படின்னா நம்ம என்னன்றதை கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஒய்ஃப் சைடு தரவாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம், ஹஸ்பண்ட் சைடும் தரவாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம். ஹஸ்பண்ட் சைடு வந்து மெயினாக நம்ம என்ன பார்க்குறோன்னா விந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ விந்து டெஸ்ட் நம்மளாம் என்ன சொல்கிறோன்னா 3 to 5 days சேராமல் வரணும் அப்படின்னும் போது ஸ்போம் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும்போது நம்ம பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு. நார்மலாக வந்து உங்களுக்கு ஸ்போம் கவுண்ட் வந்து 15 மில்லியன் அபோவ் இருக்கணும். பட் அதை விட கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம மேல் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து மேல் இன்ஃபர்டிலிட்டினா இந்த செமன் அனாலிசிஸை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ செமன் அனாலிசிஸில் வந்து 15 மில்லியன் இல்லை, அதை விட கம்மியாக இருக்குது. அசைவுத்தன்மை 50% இருக்கணும், அதை விட கம்மியாக இருக்குது. மார்ஃபாலஜின்னு சொல்கிறோம், அது 4% இருக்கணும், அதை விட கம்மியாக இருக்குது. அப்படின்னா இதை 3 வகையாக பிரிக்கலாம். மைல்டு, ஒலிகோ அண்ட் சிவியர் அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ மைல்டு அப்படின்னா 10 to 15 மில்லியன் இருந்ததுன்னா மைல்டு ஒலிகோசூஸ்போமியான்னு சொல்லுவோம். மாட்ரேட் ஒலிகோசூஸ்போமியா அப்படின்னு சொல்கிறோம். மாட்ரேட் அப்படின்னா ஒரு 5 to 10 மில்லியன் அப்படி இருக்கும். சிவியர் அப்படின்னா 1 to 5 மில்லியன் இல்லை 0 to 5 மில்லியன் அப்படின்னா சிவியர் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்கிறோம். இந்த மைல்டு மாடரேட்டு அப்படின்றது வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம ஐயுஐ ட்ரீட்மெண்ட் சின்ன ட்ரீட்மெண்ட்லேயே பண்ண முடியும், இல்லை ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். சிவியராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சிவியர் அப்படின்னா அக்கேஷனல் மோட்டைல் ஸ்போம்ஸ் இருக்குது, இல்லை ரொம்ப குறைச்சல லெஸ் தென் 1 மில்லியன் இருக்குது, அசைவுத்தன்மையும் அங்கங்கே ஒன்று தான் ஓடுது, மார்ஃபாலஜி 1% தான் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் பெட்டர் அவங்க வந்து ஐவிஎஃபோட ஒரு ஸ்டெப் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ஐசிஎஸ்ஐ ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். இது இங்கிலீஷில் என்ன சொல்கிறோன்னா இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் சொல்கிறோம். இது யாருக்கு பண்ணுறோன்னா ஸ்பெர்ம் ரொம்ப வீக்காக இருக்குது, அது வந்து நகர முடியல சரியா, இல்லை வந்து ஹெட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, டெய்லில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, இல்லை மிட் பீஸில் ஏதாவது பிரச்சனை இருக்குது. ஸோ அதுதான் மார்ஃபாலஜின்னு சொல்கிறோம். மார்ஃபாலஜியில் ஏதாவது அப்நார்மாலிட்டி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்பெர்ம் எடுத்துகிட்டு டைரெக்டாக அவங்களோட ஒய்ஃபோட கருமுட்டையில் டைரெக்டாக செலுத்துறது தான் ஐசிஎஸ்ஐ ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறோம். இதை மெயினாக ஸ்பெர்ம் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நல்ல சக்ஸஸ் ரேட் கொடுக்கும். இது இல்லாத பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம்ஸே கொஞ்சம் பேருக்கு இல்லைன்னு ரிப்போர்ட் வரும். நில் ஸ்பெர்ம் கவுண்ட் இல்லை அசூஸ்பெர்மியான்னு சொல்லுவோம். இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 அனாலிசிஸ் பண்ணி பார்ப்போம். இந்த ரெண்டு அனாலிசிஸில் 1 month கேப்பில் நீங்கள் பண்ணும்போது ஸ்பெர்ம் இல்லைன்னு வந்துச்சுன்னா அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு வந்து சில ஹார்மோன்ஸ் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன், எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன், ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், இந்த 2 மெயின் ரோல் இருக்கும். இது 2 செக் பண்ணி பார்த்தா இது 2 நார்மலாக இருந்ததுன்னா விந்து வெளியில் வரலன்னா கூட பரவாயில்ல, நில் ஸ்பெர்ம் கவுண்ட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விந்து பையில் ஒரு ஊசி போட்டு விந்தை வெளியில் உறிஞ்செடுத்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது நிறைய ஸ்பெர்ம்ஸ் இருக்கும். இதை வச்சு கூட அவங்க ஓன் குழந்தை பெற்றுக்க முடியும். ஸோ அதனால் முன்னாடி வந்து ஸ்பெர்ம் இல்லைன்னா வேறு ஏதாவது ஆப்ஷன் போங்க, டோனா ஸ்பெர்ம் அந்த மாதிரி யூஸ் பண்ணலான்ற மாதிரி நிறையா இருந்தது. பட் இப்போது இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஸ்பெர்ம் இல்லைன்னா கூட அவங்களோட விந்து பையிலேருந்து ஸ்பெர்ம் எடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இந்த ட்ரீட்மெண்ட்டில் நல்லாவே சக்ஸஸ் ரேட் வரும். 70 to 80% வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. முன்னாடியெல்லாம் 20% 30% தான் சக்ஸஸ் ரேட் இருந்தது. இப்போ ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட் இன் ஐவிஎஃப்ல நிறையா இருக்கிறதுனால நல்லாவே சக்ஸஸ் ரேட் கொண்டு வர முடியும். 70 to 80% ஈஸியாக கொண்டு வர முடியும். ஓகே டாக்டர், தொடர்ந்து ஃபர்ஸ்ட் நேர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? குட் மார்னிங் மேம், நாங்கள் திருத்தணிலேருந்து கால் பண்ணுறோம். அப்படியா, உங்கள் பேருமா? விஜயலட்சுமி. இப்போ யாருக்காக விஜயலட்சுமி கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்களுக்காகவே கேட்டு தெரிஞ்சுக்கணும் மேம். ஓகே, உங்களோட வயது என்னன்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து பேசலாம். டாக்டர் தாமஸ் லைன்ல தான் இருக்கார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா விஜயலட்சுமி, சொல்லுங்கம்மா. எனக்கு 25 வயசு ஆகுது சார். சரிம்மா. எங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க, 2 ஆம்பளை குழந்தைங்க. சரி.
ரெண்டும் சிசேரியன் பண்ணி எடுத்தது. சரி எங்களுக்கு ஓ நெகட்டிவ் பிளட். சரி முதல் பாப்பா பிறந்ததும் ரெண்டாவது பாப்பாக்கு இன்ஜெக்ஷன் போட்டாதான் ரெண்டாவது பாப்பா பிறகும்னு சொன்னாங்க. சரி இன்ஜெக்ஷனும் போட்டாங்க. சரி ரெண்டாவது பாப்பா பிறந்துடுச்சு, ஆபரேஷன் பண்ணவே இல்லை. சரி நாங்க பெண் குழந்தை வேணும்னு கேட்டு இருந்தோம். சரி அதனால அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாதான் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. ஆபரேஷன் பண்ணாம விட்டுட்டாங்க. வேணும் போது இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி. சரி இப்ப வந்து 2 மாசமா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் சார். சரி அங்க போய் கேட்டதுக்கு டாக்டர் சொன்னாங்க இன்ஜெக்ஷன் எல்லாம் வேண்டாம், இல்ல இப்போ 2 மாசமா டேப்லெட் சாப்பிடுறேன், ஒரு 6 மாசம் சாப்பிட்டா பாப்பா நிக்கும், இன்ஜெக்ஷன் எல்லாம் வேண்டாம்னு சொன்னாங்க. அப்படி இன்ஜெக்ஷன் போட்டாதான் நிக்குமா இல்ல வேண்டாங்களா சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி 2 மேல் பேபி இருக்குன்னு சொல்கிறீங்க. ஃபிமேல் பேபி வந்து எனக்கு வேணும் அப்படின்றது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேட் படி அந்த மாதிரி நீங்கள் பண்ண முடியாது. ஏன்னா மேல் அண்ட் ஃபிமேல் அப்படின்ற மாதிரி டெக்னிக் இல்லை, இந்தியாவில் பேன் பண்ணி வச்சுருக்காங்க. அதை பண்ணக்கூடாது. ஏன்னா செக்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்தியாவில் வந்து அது ஃபுல்லாகவே பேண்டு. அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எங்கும் பேச முடியாது, டாக்டர்ஸும் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது கூட. அது ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் டேப்லெட் எடுத்துகிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. பட் ஆனால் மேல் ஃபிமேல்ன்றது வந்து யாருனாலும் டிசைட் பண்ண முடியாது. உங்களுக்கு திருப்பி மேல் பேபி பிறக்கலாம், இல்லை ஃபிமேல் பேபி பிறக்கலாம், யாரும் சொல்ல முடியாது. பட் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு பேபி பெற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மேலாக இருக்கலாம், ஃபிமேலாக இருக்கலாம். யாருமே வந்து ஃபிமேல் பேபி தான் வரும், மேல் பேபி தான் வரும் அப்படின்ற மாதிரி எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. அந்த மாதிரி யாராவது சொல்கிறாங்கன்னா அது உங்களை தப்பாக கைட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி இந்தியாவில் இல்லை. 1 2 நீங்கள் வந்துட்டு இது வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ணாதனால உங்களுக்கு நேச்சுரலாகவே 2 பேபி உங்களுக்கு உண்டாகி டெலிவரி ஆகிருக்கிறதுனால நீங்கள் நார்மலாக ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு ப்ரெக்னென்சி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஸ்கேனில் வந்து ஃபாலிக்கல்ஸ் எல்லாம் வளருதான்னு பார்த்துட்டு நீங்கள் டாக்டர் சொல்கிற டைமில் நீங்கள் சேர்ந்துருந்தீங்கன்னா ப்ரெக்னென்சி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இது மேலே ஃபிமேலான்றது யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. ஒரு கிளியரான வியூ உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஓகே, லைன் துண்டிச்சிட்டாங்க டாக்டர். இந்த இன்ஃபர்டிலிட்டி பற்றி பேசிட்டு இருக்கும்போது மேல் இன்ஃபர்டிலிட்டி அண்ட் ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி இருக்குது. ரேஷியோ எந்த லெவலில் இருக்குது டாக்டர்? எந்த இன்ஃபர்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது, மேல் ஒரு ஃபீமேல்? இல்லை, அப்படி நம்ம சொல்ல முடியாது. மேல் தான் அதிகமாக இருக்குது, ஃபீமேல் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. 2 பேருமே ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. பட் அதுதான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ என்கிட்ட ஒரு பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க, ஆல்ரெடி வந்து 2 மேரேஜ் பண்ணியிருக்காரு, 3ஆவது மேரேஜும் பண்ணியிருக்காரு, ஃபைனலாக வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வராரு. ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது சிம்பிள் டெஸ்ட்டு விந்து டெஸ்ட் செக் பண்ணாலும் விந்து இல்லைன்னு வருது. அப்படின்னா நான் வந்து மேல், எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து என் ஒய்ஃப் கூட நல்லா சேர்ந்துருக்கேன், அதனால் எனக்கு ஸ்போம் பிரச்சனை இருக்காது அப்படின்றது தப்பான ஒரு கருத்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்களோட டெஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து யாருக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ 2 மேரேஜ் ஆகுது, 3ஆவது மேரேஜ் பண்ணுறாரு, செமன் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தா ஸ்போம் இல்லை. அப்படின்னும் போது இவருக்கு தான் பிரச்சனை இருக்குது. ஸோ செக்ஸ் டிஃப்ரெண்ட்டு, விந்து அணுக்கள் இருக்கிறது டிஃப்ரெண்ட்டு. அந்த விந்து அணுக்கள் தான் மெயின் வந்து பேபிக்கு வந்துட்டு. ஸோ செக்ஸும் விந்து அணுக்களும் நம்ம கோரிலேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் விந்து டெஸ்ட் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிடும். பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நம்ம நிறைய வந்து ஃபுட் ஹேபிட்ஸு, அப்புறம் வந்து மேற்கத்திய கலாச்சாரம், இந்த மாதிரிலாம் நிறைய வந்ததுனால நிறையவே இந்த இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூ வந்து ரைஸ் ஆகிட்டுருக்கு டே பை டே. ஸோ ஏன்னா நேச்சுராலிட்டி சுத்தமாக போயிடுச்சு, ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து சுத்தமாக சேஞ்ச் ஆகிடுச்சு, நிறைய பேர் ஜங்க் ஃபுட்டு தான் விரும்புகிறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது இவங்களுக்கு அதிகமாக இருக்குது, இவங்களுக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. போத் ஆர் ஈக்குவலி கான்ட்ரிபியூட்டிங். ஸோ இன்ஃபர்டிலிட்டி வந்து 2 பேருக்குமே பேலன்ஸ்டாக தான் இருக்குது. ஓகே டாக்டர், தொடர்ந்து இன்னொரு நேரம் லைனில் காத்துட்ருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என்னோட பேர் சுகன்யா மேம், ராஜபாளையத்துலேருந்து கால் பண்ணுறோம். ஓகே சுகன்யா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேம். ஓகே, உங்களோட வயது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பேசலாம், டாக்டர் லைனில் தான் இருக்கார். ஓகே மேம், எனக்கு 23 ஆகுது மேம் ஏஜ் சார். ஓகேம்மா. சார் எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி கன்சீவ் ஆனேன் சார். பட் ஆனால் 70 டேஸ்லேன்னு அபார்ட் பண்ண சொல்லிட்டாங்க, வளர்ச்சி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரி. அதுக்கப்புறம் நானும் பேபிக்கு இது பண்ணுறோம். பட் ஆனால் என்னன்னு தெரியல, இப்போ 2-3 மந்த்ஸாகவே அடிவேர் வலிச்சுட்டே இருக்குது. என்ன ரீசனுங்க செக் பண்ணி பார்த்தோம். பட் ஆனால் டியூப்ல எதுவும் ஓட்ட இந்த மாதிரி எதுவும் அடைப்புகள் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சார் சொல்கிறாங்க. பட் ஆனால் ஓவரி அதை செக் பண்ணி பார்த்தாங்க, 10 mmங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏதோ சம்திங் சொல்ல மாட்டேங்கிறாங்க, என்ன ரீசன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பட் அடிவேர் வலிச்சுட்டே இருக்குது. அது என்ன தெரியல சார். டெஃபினட்டாக பார்க்கணுமா, உங்களுக்கு அடிவை சும்மா வலிக்காதுல்ல, என்ன பிரச்சனைன்றதை பார்க்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஸ்கேன் தரவாக செக் பண்ணி பார்த்தா தெரியும். கொஞ்சம் பேருக்கு வந்து பாலிசிஸ்டிக் ஓவர் இருக்கலாம், இல்லை எண்டோமெட்ரியாசிஸ்ன்ற மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வயிறு வந்து வலிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
நீங்கள் தரவாக ஒரு ஸ்கேன் பண்ணி ஒரு நல்ல டாக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக பார்த்துட்டு இது ஏன் இந்த மாதிரி பிரச்சனைன்றதை சொல்ல முடியும். ஸோ நீங்கள் கிட்ட இருந்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் கூட வரலாம், உங்களுக்கு ஸ்கேன் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம் என்ன பிரச்சனை, ஏன் வந்து இந்த மாதிரி டிஸ்கம்ஃபோர்ட் இருக்குன்னு சொல்கிறோம். பட் பேசிக்காக வந்து பீரியட்ஸ் டைமில் வந்து சின்ன சின்ன வலி இருக்கிறது நார்மல். பட் இது தொடர்ந்து டெய்லி இருக்குதுன்னும் போது கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்குமா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் ஆட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் ஆட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர் பை சிந்தால் ஒரிஜினல். அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ ஹலோ குட் மார்னிங். ஹலோ 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 சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? விக்னேஸ்வரி மேம். ஓகே விக்னேஸ்வரி, எங்கேருந்து கால் பண்றீங்க? தாங்கியத்துலேருந்து கால் பண்ணுறேன். விக்னேஸ்வரி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கன்ஃபார்ம். ஓகே, உங்களோட வயது என்னன்னு சொல்லிட்டு உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு நீங்க தொடர்ந்து சொல்லலாம். டாக்டர் தாமஸ் லைன்ல தான் இருக்கார். ஓகே மேம். என்னோட ஏஜ் வந்து 27. ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். சொல்லுங்கம்மா விக்னேஸ்வரி. சார் எனக்கு பிசிஓடி இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி. 1 மந்த் முன்னாடி ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல எனக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகுதுங்க சார். சரி. பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இதனால ஏதாவது பெரிய இஷ்யூ ஏதாவது இருக்குங்களா? இல்லைம்மா, பெரிய நீங்கள் சின்ன வயசு தான் வந்து பிசிஓ எப்படி சிவியராக இருக்குன்றது ஸ்கேன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேப்லெட்ஸ் வந்து 1 or 2 months எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக வந்து பிசிஓன்னு இருக்கும்போது சம்டைம்ஸ் வந்து பீரியட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பீரியட்ஸ் தள்ளி போகலாம், இல்லை வந்து கருமுட்டை வந்து டெவலப்மெண்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது வந்து ஸ்கேன் பண்ணால் தெரிஞ்சிடும் மோஸ்ட்லி. பட் நிறைய மெடிசின்ஸ் இருக்குது, டேப்லெட்ஸ் இருக்குது. நீங்கள் கருமுட்டை வர மாதிரி செஞ்சுட்டு டேப்லெட்ஸ் கொடுத்து நீங்களும் ஹஸ்பண்டும் சேர்ந்துருக்கலாம். மோஸ்ட்லி ப்ரெக்னென்சி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி வரலன்னா சிம்பிள் ட்ரீட்மெண்ட் ஐயுஐ மாதிரி கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஒன்றும் பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காதும்மா. சின்ன வயசு தான், நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. ஓவுலேஷன், இண்டக்ஷன் அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்புக்கு போயிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ ஹலோ வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? வினோத் மேடம் கடலூர். ஹலோ, உங்க லைன் கிளாரிட்டியா இல்லை சார், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. எங்கேருந்து கால் பண்றீங்க, உங்க பேர் என்ன? என் பேர் வினோத் மேடம், கடலூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே வினோத், உங்களோட வயது என்ன? என் வயது 26. ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்கார். ஹலோ சொல்லுங்க மிஸ்டர் வினோத், சொல்லுங்க. சார் மேரேஜ் ஆகி 8 months ஆயிடுச்சு. ஓகேங்க. இன்னும் கன்சீவ் ஆகல. ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா நீர் கட்டி இருக்குன்னு சொல்றாங்க. உங்கள் ஒய்ஃப்க்கு நீர் கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம். சரி, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து கடலூரில் பாண்டிச்சேரியில் இருக்குது. பாலாஜி சினிமா தியேட்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்குது சென்னை ஃபர்டிலிட்டி சென்டர். நீங்கள் போகலாம். உங்கள் ஒய்ஃப்க்கு தரவாக செக் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் மாத்திரை கொடுத்து நீர்க்கட்டியை சரி பண்ண முடியும். இல்லைன்னா நீர்க்கட்டி அதிகமாக இருந்தால் லேப்ரோஸ்கோபி பண்ணி நீர்க்கட்டியெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் நேச்சுரலாக சேர்ந்துருந்தால் கூட நிறைய ப்ரெக்னென்சி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நீங்கள் நேராக வாங்க, பாலாஜி சினிமா தியேட்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்குது பாண்டிச்சேரியில், நீங்கள் போய் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் வேலூர்ல இருந்து பர்வீன் பேசுறேங்க. ஓகே பர்வீன், உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு நீங்க தொடர்ந்து சொல்லலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்கார். ஹலோ பர்வீன் சொல்லுங்கம்மா. சார், ஒரு 3 months வந்து பீரியட் வரல எனக்கு. சரி. அது என்னன்னு ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல கர்ப்பப்பையில கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. சரி. அது அளவு வந்து 9x5. சரி. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னாக்கா அது டேப்லெட்ல கரைக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப டேப்லெட் சாப்பிட்டுட்டு வரேன். சரி. இல்ல அது கரையுமா இல்ல கர்ப்பப்பை எடுக்கணுமான்றதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன். உங்களுக்கு பேபி இருக்காமா? இருக்கு. ஃபர்ஸ்ட் டெலிவரியில ட்வின்ஸ் இருக்குல்ல உங்களுக்கு. அப்போ வந்து இல்லைம்மா, டேப்லெட்ஸ்லேயே உங்களுக்கு சரி பண்ண முடியும். இல்லை மெடிசின்ஸ் இன்ஜெக்ஷன் கொடுத்து அதை சப்ரஸ் பண்ண முடியும். அப்படிங்களா? கர்ப்பப்பையன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் எதுக்கான ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ 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 வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? மேடம், என் பேர் தேவி மேடம், ஈரோட்ல இருந்து கால் பண்றேங்க மேடம். ஓகே தேவி, உங்களோட வயது என்ன, உங்களோட ப்ராப்ளம் என்ன, இது ரெண்டுத்தையும் நீங்க தொடர்ந்து சொல்லலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்கார். ஓகே மேடம். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தேவி, சொல்லுங்கம்மா. சார் என்னோட ஏஜ் வந்து 28 ஆகுதுங்க சார். சரி. எனக்கு வந்து மேரேஜ் ஆகி இப்போ 10 years மேல ஆகுதுங்க சார். சரி.
எனக்கு வந்து இப்போ 5 இயர்ஸாக தான் பேபிக்கு இது பண்ணோம். ஆனால் பேபி கன்சீவ் ஆகி 3 பேபி வந்து தானாகவே 3 மந்த்ஸில் வந்து அபார்ஷன் ஆயிடுச்சுங்க சார். சரி. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பையன் ஒன்று கன்சீவ் ஆகி பிறந்துட்டாங்க சார். பிறந்து ஒரு 21 டேஸ் இருந்தால் அதுக்கப்புறம் டெத் ஆயிட்டாங்க சார். சரி. இப்போ அவன் இறந்து 3 இயர்ஸ் ஆகுதுங்க சார். இன்னும் கன்சீவ் ஆகலை. டாக்டர்ஸ் எல்லாம் போய் செக் பண்ண அவங்க வந்து ரெகுலராக நீங்கள் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணணும், நாங்கள் வீட்லயே கொடுத்துருவோம், நீங்கள் வீட்லயே போட்டுக்கலாம், பேபி டெலிவரி ஆகுற வரைக்கும் நீங்கள் போட்டாதான் உங்களுக்கு பேபி கன்சீவ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார். ஆனா அவ்வளோ செலவு பண்ண எங்களுக்கு அவ்வளோ காஸ்ட் இல்லைங்க சார். அதான் இந்த மாதிரி தான் பண்ணேன். பேபி பிறக்குமாங்க சார் இல்லை நார்மலா எப்பயும் எடுக்கிற ட்ரீட்மெண்ட் எடுத்தா கன்சீவ் ஆக முடியுங்களா என்னன்னு கேட்கலான்னு பண்ணேன் சார். இல்லை, ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே ப்ரெக்னென்சி வந்திருக்குல்ல, ப்ரெக்னென்சி வர்றதில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் ப்ரெக்னென்சி வந்ததுக்கப்புறம் வந்து கண்டினியூ ஆக மாட்டுது. இந்த மாதிரி கண்டினியூ ஆகலைன்னா மரபியல் பிரச்சனை ஏதாவது இருக்கலாம். 2 பேருக்கும் கொஞ்சம் மரபியல் சோதனை பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா கேரியோ டைப்பிங்னு சொல்கிறோம். உங்கள் ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் பிளட் எடுத்து கொஞ்சம் மரபியல் சோதனை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஏதாவது ரிலேட்டிவாம்மா சொந்தத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா? ஆமாங்க சார். எங்க வீட்டுக்கார் வந்து எங்க அம்மாவோட சித்தி பையங்க சார். இந்த மாதிரி சொந்தத்தில் வந்து அவரோட விந்து எடுத்து டெஸ்ட் பண்ணோங்க சார். டெஸ்ட் பண்ணதுல அவருக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி டேப்லெட் கொடுத்தாங்க. அவரும் சாப்பிட்டாரு. ஆனா அதுக்கப்புறமா எந்த ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் இல்லைங்க சார். இல்லை, இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா சொந்தத்தில் கல்யாணம் பண்ணும்போது 2 பேரோட ஜீன் சொந்தத்திலே வந்து சேரும்போது சம்டைம்ஸ் இந்த மாதிரி அபார்ஷன் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பேபிக்கு வந்து அப்நார்மாலிட்டி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் மெயினாக நம்ம நிறைய வாட்டி சொல்லுவோம் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணாதீங்க, ஏன்னா சேம் ஜீன் வந்து 2 பேரும் சேர்ந்தும்போது இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறதுனால இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது. பட் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 2 பேருக்குமே ஏதாவது குரோமோசோமில் ப்ராப்ளம் இருக்குன்றது ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். இல்லை பேபி செத்து போனதுக்கப்புறம் அந்த பேபியோட ஆட்டாப்சி எடுத்து அதுலேருந்து வந்து ஜீன் டெஸ்ட் பண்ணால் ஏதாவது குரோமோசோமில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, யாருக்கிட்ட அந்த வருதுன்றது வந்து கூட கண்டுபிடிச்சிருக்கலாம். பட் நீங்கள் அதெல்லாம் பண்ணலை. பட் நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு வந்து கொஞ்சம் இந்த அபார்ஷனுக்கான டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா திருப்பி ஒரு ப்ரெக்னென்சி வந்து அபார்ஷன் ஆனாலோ இல்லை வந்து திருப்பி வந்து ஒரு பேபி வந்து அப்நார்மலாக பிறந்து இறந்துட்டாலோ பிரச்சனை. அதனால் கொஞ்சம் தரவாக செக் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறது பெட்டராக இருக்கும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ மேம். ஹலோ, சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் மாலதி. நான் பாண்டிச்சேரியிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே மாலதி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான். ஓகே, உங்களோட வயது என்னன்னு சொல்லிட்டு உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு நீங்கள் தொடர்ந்து சொல்லலாம். டாக்டர் தாமஸ் லைனில் தான் இருக்கார். ஓகே மேம், தேங்க்யூ. சொல்லும்மா மாலதி, சொல்லுங்கம்மா. 24 வயசு ஆகுது சார். சரிம்மா. எனக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. சரி. எனக்கு இப்போ வரைக்கும் குழந்தை எதுவும் இல்ல. சரி. நான் மேரேஜ் ஆகி 1 இயர் நான் டாக்டர் யாரையும் பார்க்கல. வெரி குட். ஓகே. அதுக்கப்புறம் நான் டாக்டர் பார்த்தேன். சரி. பார்க்கும்போது என்ன சொன்னாங்க, எல்லா டெஸ்டும் எடுத்தாங்க. வால்வ்ல எதனா வந்து அடப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக எக்ஸ்ரே தான் எடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் எதுவும் இல்ல. சரி. ஒரு 10 ஸ்கேன் மேல எடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு 10 மாசத்துக்கு மேல நான் பாத்துட்டு இருந்தேன். சோ அப்போ வரைக்கும் எனக்கு குழந்தை இல்ல. ஸ்கேன் எடுக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. சரி. அப்புறம் லாஸ்டா நான் ஸ்கேன் எடுக்கும்போது எனக்கு வந்து நீர் கட்டி இருக்கு, அதனாலதான் வந்து அதுக்காக நீங்க மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. சரி. சோ நான் அதுக்கான டேப்லெட்டும் எடுத்துக்கிட்டேன். ஆனா அதுக்கப்புறமும் எனக்கு பேபி எதுவும் தங்கல. பிரெக்னன்சி வரல. பிரெக்னன்சி எதுவும் வரல. அதுக்கப்புறம் நான் டாக்டர் யாரையும் பார்க்கல. சரி. இப்போ கொஞ்ச நாளா எனக்கு வந்து irregular பீரியட்ஸ் இருக்கு. சரி. ரெகுலரா வர மாட்டேங்குது. இப்போ கூட எனக்கு 3 months ஆகுது. சோ எனக்கு எதுவும் ரெகுலர் பீரியட்ஸ் வரல. சரி. சோ அந்த மாதிரி பிரச்சனைகளை நான் என்ன சார் பண்ணலாம்? அதாம்மா, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல நீர் கட்டி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நீர் கட்டி இருக்கும்போது உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து பீரியட்ஸ் வந்து தள்ளி போகலாம். இல்லை 2 months 3 months irregularity ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீர் கட்டிக்கு நீர் கொப்பளத்துக்கு வந்து நீங்கள் டேப்லெட் எடுத்து அதை சரி பண்ணாதான் உங்களுக்கு வந்து கருமுட்டை டெவலப்மெண்ட் ஆகும். ஸோ கருமுட்டை டெவலப்மெண்ட் ஆனால் தான், கருமுட்டை வெடித்தாதான் உங்களுக்கு அடுத்த சைக்கிளில் பீரியட்ஸ் வரும். ஸோ அதனால் நீங்கள் டேப்லெட்ஸ் வந்து பிசிஓடிக்கு வந்து நீர் கொப்பளத்துக்கு வந்து டேப்லெட் எடுத்து கருமுட்டை டெவலப்மெண்ட் வர மாதிரி செஞ்சால் தான் உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீர் கட்டிக்கு வந்து டேப்லெட் எடுக்கணும். அதுக்கப்புறம் பீரியட்ஸை ரெகுலர் ஆக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெக்னென்சி நேச்சுரலாவோ இல்லை வந்து சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்லையோ நீங்கள் ட்ரை பண்ணால் பெட்டராக இருக்கும். பட் நீங்கள் பாண்டிச்சேரி இருக்கிறதுனால நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து சென்னை ஃபர்டிலிட்டி சென்டர் இளங்கோ நகரில் பாலாஜி சினிமா தியேட்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நீங்கள் நேராக போய் அங்கே கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். பீரியட்ஸை சரி பண்ணி ப்ரெக்னென்சி வர மாதிரி ட்ரை பண்ணலாமா, பயப்படாதீங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் நேயர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங்.
ஹலோ, குட் மார்னிங் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேரு பிரியா. நான் கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்ணியிருக்கேன். ஓகே பிரியா, உங்களோட வயது என்ன? என்னோட வயது 40 மேடம். ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைனில் தான் இருக்கார். சார் குட் மார்னிங். சொல்லுங்கம்மா பிரியா, குட் மார்னிங்மா. சார் எனக்கு 40 இயர்ஸ் ஆச்சு சார். சரி. 2001ல வந்துட்டு நான் வந்துட்டு இயற்கையிலேயே பிரெக்னென்ட் ஆனேன் சார். வெரி குட். ஓகே. ட்ரீட்மெண்ட்டுக்கும் போகல. சரி. அப்போ வந்துட்டு டியூப்ல கன்சீவ் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு 2001ல வந்துட்டு எனக்கு லேப் பண்ணி அந்த டியூப்பை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. சரி. அந்த அப்பத்துல இருந்து எனக்கு இன்னைக்கு மட்டும் வந்துட்டு எனக்கு பெயின், இரெகுலர் பீரியட்ஸ், ஃபெமிலான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். சரி. இப்போ ஒரு 3-4 மந்த்ஸ் பிஃபோர் வந்துட்டு ஐவிஎஃப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்க ஸ்டெப் எடுத்து ஐவிஎஃப்க்கு போனோம். சரி. ஃபர்ஸ்ட் லேப்பும் ஹிஸ்டோஸ்கோப்பியும் பண்ணினாங்க. சரி. அதுல வந்துட்டு இக்ஸி பண்ணினா பரவாயில்லன்னு சொல்லிட்டு இக்ஸிக்காக ஸ்டெப் எடுத்தாங்க சார். சரி. இக்ஸி பண்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு எனக்கு வந்துட்டு பெயின் வந்துட்டு ரிலீவே ஆகல சார். பீரியட்ஸ் ஆனதுல இருந்து. சரி. கடைசி எல்லா இன்ஜெக்ஷன்ஸ் போட்டாங்க. growth எல்லாம் வந்துட்டு எக் growth எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா 2 எக் தான் வந்தது. சரி. நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆனா வந்துட்டு அந்த கரெக்டா அந்த 13th டே பிக்கப் போது எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு சார். பஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருந்தது. எங்க பஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொன்னாங்க? எனக்கு சாக்லேட் சிஸ்ட் இருக்கு சார். அந்த சாக்லேட் சிஸ்ட்ல வந்துட்டு பஸ் ஃபார்ம் ஆயிருந்தது. ஓகே. ஒரு ஓவரியில் எந்த ஓவரியில்? ரைட் ஓவரியா லெஃப்ட் ஓவரியாம்மா? சார் லெஃப்ட் சைடுல டியூப் ரிமூவ் பண்ணிருக்காங்க. சாக்லேட் சிஸ்ட் இருக்கிறதும் வந்துட்டு லெஃப்ட் ஓவரியில தான் இருக்கு. சரி. அந்த டியூப் மட்டும் ரிமூவ் பண்ணாங்க, ஓவரி வந்து டச் பண்ணல லாஸ்ட் டைம் எக்டோபிக் பிரெக்னன்சி வந்தபோது? ஆமாங்க சார், டியூப் மட்டும் தான் ரிமூவ் பண்ணிருக்காங்க. சரி. ஓகே. ஆக்சுவலா வந்துட்டு நான் சென்னை ஃபெர்டிலிட்டி சென்டர்ல வந்துட்டு மேடம் ஒரு தடவை கன்சல்ட் பண்ணினாங்க சார். சரி. கன்சல்ட் பண்ணும்போது தாமஸ் சாரை பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா பார்க்க முடியாத சூழ்நிலை, என்னால முடியலன்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பி வந்துட்டோம். அப்ப இந்த பெயினுக்கு வந்துட்டு எனக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாருமே வந்துட்டு நீங்க வந்து இதை ரிமூவ் பண்ணிருங்க, யுட்ரஸ் ரிமூவ் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே சஜஸ்ட் பண்ணினாங்க. சரி. ஆனா நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு 15 இயர்ஸ் மோர் தென் 16 இயர்ஸா வந்துட்டு நான் இந்த பெயின்ல சஃபர் ஆயிட்டு இருக்கேன் சார். சரி. எனக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு இவ்வளவு தூரம் சஃபர் பண்றோமே, ஒரு பேபிக்காக தானே சஃபர் பண்றோம் அப்படிங்கிற ஒரு இதுல வந்துட்டு நாங்க வந்து கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, பெயினுக்கு வந்து நீங்க யுட்ரஸ் ரிமூவ் பண்ண வேண்டியது இல்ல, ஆல்ரெடி 40 ஆச்சு, அதனால வந்து அந்த பெயினுக்கு உண்டான நரம்பை மட்டும் கட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சஜஸ்ட் பண்ணினாங்க சார். எனக்கு இதுக்கு மேல எப்படி பண்ணணும் இல்ல என்ன பண்ணணும் அப்படிங்கறதும் ஒன்னும் தெரியல சார். ரெண்டாவது ஸ்ட்ரெஸ் வந்துட்டு இதனாலயே யோசனை பண்ணி ஃபேமிலிலயும் எங்களுக்கும் பயங்கரமான ஸ்ட்ரெஸ் வந்துட்டு இருக்கு சார். புரியுது. சரிம்மா, இப்போ வந்து நீங்க ஐவிஎஃப் போயிட்டீங்கல்ல, 2 எக் ஏதோ கலெக்ட் பண்ணாங்கன்னு சொன்னீங்களா, அது என்னாச்சு? அந்த எக்கும் சரி, ஒரு ஃபார்ம் எக்கும் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க சார் கடைசியில. சரி. ஓகே. இது கோயம்புத்தூர்ல பண்ணிருக்கீங்க? ஆமாங்க சார், கோயம்புத்தூர்ல பண்ணினோம். சரி. நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து 40 இயர்ஸ்ன்னும் போது கொஞ்சம் கருமுட்டை வீக்காக தான் இருக்கும். ஏன்னா 35 அபவ் போனாலே இல்லை 36 அபவ் போனாலே கருமுட்டை வந்து ஸ்லோவாக சுருங்கிறதுக்கு, கருமுட்டை பையும் கருமுட்டில் இருக்கிற அந்த குரோமோசோம்ஸும் வீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதான் நம்ம சொல்லுவோம் 40 வயசுக்கு மேலே போனாலே குரோமோசோம்ஸ் ப்ராப்ளம் இருக்கும், டவுன் சிண்ட்ரோம் ரிஸ்க் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, ப்ரெக்னென்சி ரேட்டும் ட்ராப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் சீக்கிரமாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நம்ம கவுன்சில் பண்ணுறோம். பை பேட் லக் நான் உங்களை பார்க்காம போயிருக்கேன். நார்மலாக எல்லா பேஷண்ட்ஸும் நியூ பேஷண்ட் நான் பார்த்துருவேன். நான் உங்களை எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல. பட் பேசிக்காக வந்து 40 வயசுக்கு மேலே போகும்போது நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். சீக்கிரமாக நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து போகிறது பெட்டராக இருக்கும். பட் அந்த ஒரு சைடு வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதில் வந்து பஸ் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னும்போது கர்ப்பப்பையை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஓவரி வேணால் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓவரி ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அதுக்காக ஃபுல்லாகவே யூட்ரஸ் எல்லாம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் அது வந்து தொடர்ந்து சீரியலாக ஒரு 2-3 ஸ்கேன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ஓவரி இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு ஆல்ரெடி அடுத்த ஓவரி இருக்குது, அந்த அடுத்த ஓவரியில் வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து பண்ண முடியும். பட் ஸ்டில் 40 வயசுனாலும் உங்களுக்கு குழந்தை பெற்றுக்க முடியும். நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆக வேணாம். பெஸ்ட் ஐவிஎஃப் சென்டருக்கு, நல்ல சென்டர், தரமான சென்டர் சூஸ் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டு கட்டாயம் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் ஆட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் ஆட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால்
பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். டாக்டர் ப்ரீவியஸ் காலர் கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் ரிமூவ் பண்ணணும், அதே போல் கருமுட்டை பையில் வந்துட்டு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஷீஸ் 40. ஸோ அவங்களுக்கான கம்ப்ளீட்டான தீர்வு என்ன இருக்கும், இது மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கான தீர்வு என்ன? வெரி குட். ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 38 அண்ட் அபவ் இருக்கும்போது வந்து குவிக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா ஏஜ் வந்து ஃபிமேலுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இருக்குது, க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணுது. ஏன்னா கருமுட்டை வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தியாக இருக்கணும்னா லெஸ் தென் 35 வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏஜ் இன்க்ரீஸ் ஆக என்னன்னா கருமுட்டை பை வந்து வீக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பட் இவங்களோட இஷ்யூ என்னென்னா டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா யூட்ரஸும் ஓவரியும் எல்லாமே ரிமூவ் பண்ணணும் அப்படின்றாங்க. பேசிக்காக வந்து இவங்களோட யூட்ரஸில் பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இவங்க சொல்கிறத வச்சு பார்த்தா ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். யூட்ரஸ் யாருக்கு ரிமூவ் பண்ணோன்னா மல்டிபிள் ஃபைப்ராய்டு கட்டியிருக்கு, நிறையா இருக்குது, ப்ளீடிங் வந்து கண்டினியூஸாக போகுது. ஸோ 1 மாதம் 2 மாதம் கண்டினியூஸாக ப்ளீடிங் போயிட்டுருக்கு, அன்கண்ட்ரோலாக இருக்குது, மெடிசன் கொடுத்தாச்சு, இன்ஜெக்ஷன் கொடுத்தாச்சு, பட் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வேணால் யூட்ரஸ் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணலாம். பட் இவங்க சொல்கிறத வச்சு பார்த்தா யூட்ரஸ் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓவரியில் வந்து கொஞ்சம் இன்ஃபெக்ட் ஆனதுனால அந்த ஓவரியில் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து பஸ் ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நம்மளுக்கு வந்து யூட்ரஸ் வேணும், ஏன்னா அவங்களுக்கு பேபி இல்லை. ஸோ அதனால் வந்து யூட்ரஸை சேவ் பண்ணிவிட்டு அந்த ஓவரி இன்ஃபெக்ட் ஆன ஓவரி மட்டும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். பட் இவங்களுக்கு ஆல்ரெடி 40 வயசு, ஒரு எக் ரிட்ரிவல் எடுத்திருக்காங்க. அந்த எக் கலெக்ஷன் வந்து 2 எக் தான் கிடச்சிருக்கு. அது கூட குவாலிட்டியாக இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட்டை வந்து கேன்சல் பண்ணுறாங்க. பட் இவங்களுக்கு நான் சொல்கிற பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. நம்ம ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு கருமுட்டை பை எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஒரு 2 to 3 months வந்து அவங்களுக்கு டேப்லெட் கொடுத்து கருமுட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு 2 monthsக்கு அப்புறம் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணால் இவங்களுக்கு ப்ரெக்னென்சி வர்றதுக்கு டெஃபினட்டாக நிறைய சான்ஸ் இருக்குது. அதான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 40 yearsனாலும் அவங்க குழந்தை பெற்றுக்க முடியும். பட் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ண போகிறோன்றது அவங்கள தரவாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு தெரியும். அதனால் யூட்ரஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் அந்த சிஸ்ட்டு மட்டும் எடுக்கலாம், இல்லை ஓவரி வந்து அந்த பர்டிகுலர் ஓவரி ஃபுல்லாகவே இன்ஃபெக்ட் ஆகியிருந்தால் அதை எடுத்துக்கலாம். பட் கட்டாயம் ப்ரெக்னென்சி கொண்டு வர முடியும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் பண்ண முடியும். ஓகே டாக்டர், அடுத்த நேரம் லைனில் காத்துட்ருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஹலோ சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணுறேங்க மேம். அப்படியா, உங்களோட வயது என்னம்மா, உங்களோட ப்ராப்ளம் என்ன? நீங்கள் தொடர்ந்து சொல்லலாம், டாக்டர் லைனில் தான் இருக்கார். 3 years ஆச்சு மேரேஜ் ஆகி எனக்கு. சரிம்மா. சார் இப்போ என்னன்னா 3 years நாங்க கரெக்டா கொஞ்சம் கான்டாக்ட் இல்ல இடையில. சரி. அதனால நாங்க கான்டாக்ட்ல இருந்ததுக்கு வந்து பிரெக்னன்சி ஆக முடியல. இப்போ கான்டாக்ட்ல வந்து நாங்க ஃபெர்டிலிட்டி சென்டர்ல போய் இது பண்ணும்போது ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது எல்லாமே நார்மல் ரெகுலர் பீரியடுங்க சார். எந்த ப்ராப்ளமும் இல்ல. சரி. ஆனா இப்போ ஹாஸ்பிடல் போனப்போ அவருக்கு ஸ்மோக் கவுண்டிங் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா? அது கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. நான் அதுக்கு பிறகு நாங்க போகல. இவருக்கு கவுண்டிங் கம்மியா இருக்குன்னு சொன்னோன்னே நம்ம பாக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஹெர்னியா இது பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கான்டாக்ட் கரெக்டா இது பண்ணல. ஹெர்னியா பண்றங்காட்டிக்கு எங்களுக்கு இது தாமசி ஒரு ப்ராப்ளம் வருங்களா? எனக்கு புரியல, உங்களோட வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஹெர்னியா வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அதனால வந்து விந்து கவுண்ட் கம்மி ஆகுமான்னு கேட்குறீங்க, அப்படி தானே? ஆமாங்க சார். ஹெர்னியாக்கும் விந்து கவுண்ட்டுக்கும் ஒன்றும் மேஜராக வந்து டிஃப்ரென்ஸ் இல்லை, எதுவும் சம்மந்தம் இல்லைம்மா. அதனால் வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மி ஆகிறது சான்ஸ் இல்லை. பட் பேசிக்காக ஏதாவது தொடர்ந்தா மெடிசன் எடுக்கிறாரு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 month ஏதாவது மெடிசன் எடுக்கிறாரு, இல்லை ஃபீவர் வந்தது, ஒரு பர்டிகுலர் வந்து 1 week 10 days ஃபீவராக இருந்தது, அந்த மாதிரி ஏதாவது இல்னஸ் இருந்ததுன்னா ஸ்பெர்ம் கவுண்ட்டு டிக்ளைன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் அந்த டேப்லெட்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் இல்னஸ்லேருந்து நார்மலாக க்யூர் ஆனதுக்கப்புறம் திருப்பி ஸ்பெர்ம் கவுண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ரீசெண்டாக நீங்கள் ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணியிருப்பீங்க, அதுக்கான டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாரு, அதனால கூட ஸ்பெர்ம் வந்து சம்டைம்ஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ரிப்பீட்டாக வந்து திருப்பி ஒரு 1 month கேப்பில் திருப்பி ஒரு விந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட்டு வந்து கம்மியாக இருக்குன்னா எவ்வளோ கம்மியாக இருக்குன்றது நமக்கு தெரியணும். அது கம்மியாக இருக்கான்றது உண்மையானதை நம்ம பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி முன்னாடியே 15 million இருக்கணும், அட்லீஸ்ட் 50% அசைவுத்தன்மை இருக்கணும், 3 to 4% நார்மல் மார்ஃபாலஜி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நார்மல் ஸ்பெர்ம் கவுண்ட், இதை வச்சு நீங்கள் நேச்சுரலாகவே ட்ரை பண்ண முடியும். இதுலேருந்து கம்மியாக இருக்குது இல்லை வேரி ஆகுது அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் என்னென்னா உங்களுக்கு மெடிசன் கொடுத்து
1 or 2 கருமுட்டை வர மாதிரி செஞ்சு அது ஓவுலேஷன் இண்டக்ஷன் சொல்கிறோம். அதுக்கப்புறம் உங்கள் ஹஸ்பண்டை வந்து அந்த நாங்கள் சொல்கிற டைமில் நீங்கள் 2 பேரும் சேர்ந்துருக்கலாம். அது வந்து தொடர்ந்து ஒரு 2-3 சைக்கிள்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா, ஏன்னா 3 இயர்ஸ் தான் ஆகுது, நீங்கள் அக்ரெசிவாக ட்ரீட்மெண்ட் போகணும்னு அவசியம் கிடையாது. அதுவும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் ப்ரமோட் ஆகலாம். அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இதே மாதிரி தான் டேப்லெட் கொடுத்து 2-3 கருமுட்டை வர மாதிரி செஞ்சுட்டு உங்கள் ஹஸ்பண்டோட விந்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறீங்களா, அதை வாஷ் பண்ணி டைரெக்டாக கொண்டு போய் கர்ப்பப்பையில் விடலாம். அது பேர் வந்து இன்ட்ரா யூட்ரைன் இன்சமினேஷன் இல்லை IUIன்னு சொல்கிறோம். இதில் வந்து ஒரு 20-25% சக்ஸஸ் ரேட் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து 3 வருஷம் தான் கல்யாணம் ஆகுது, சின்ன வயசுன்றதுனால இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி பேசிக் சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணாலே உங்களுக்கு ப்ரெக்னென்சி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, பயப்படுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ மேம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் நிவேதா அரியலூர்லேருந்து பேசுகிறேன். ஓகே நிவேதா, உங்களோட ஏஜ் என்ன, உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து சொல்லலாம். டாக்டர் தாமஸ் லைனில் தான் இருக்கார். கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, இன்னும் பேபி இது வரைக்கும் ஃபார்ம் ஆனதே இல்லைங்க சார். சரி, வந்து 24 ஆகுது. ஆமா சார். ஸ்டார்டிங்ல வந்து நீர் கட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இப்போ வந்து பீரியட் வந்து கரெக்டா வந்துட்டு இருக்கு. சரி. ஆனா கருமுட்டை வளர்ச்சி மட்டும் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். சரி, இப்போ இதுக்கு அது கருமுட்டை வளர்ச்சிக்கு ஏதாவது டேப்லெட் எடுத்திருக்கீங்களாம்மா நீங்கள்? எடுத்துட்டு இருக்கேன் சார் டேப்லெட் ரெகுலரா எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்லை ஓவுலேஷன் இண்டக்ஷன்ற மாதிரி ஏதாவது குளோம்ஃபின், சிட்ரேட், சைஃபின் அந்த மாதிரி ஏதாவது டேப்லெட் கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? கருமுட்டை வளர்றதுக்கு மட்டும் டேப்லெட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். ஃபாலிகல் ஸ்டடி ஒரு 3 டைம்ஸ் பண்ணேன், அதுவும் ஒண்ணுமே எதுவும் ஆகலைங்க சார். நான் ட்ரீட்மெண்ட் ரெகுலரா பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் நார்மலா பீரியட் ஆனால் கரெக்டா வந்துட்டு கொஞ்சம் இது வரைக்கும் ஒரு டைம் கூட தங்கினது இல்லைங்க சார். 3 இயர்ஸா. சரிம்மா, நீங்கள் சீக்கிரமாக ப்ரெக்னென்சி வேணும்னா உங்களுக்கு வந்து அந்த ஓவுலேஷன் இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ்னு இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து ஒரு 3 to 5 days எடுக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் டே அவங்க டாக்டர்ஸ் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. என்னம்மா? அந்த பீரியட் முடிஞ்சு அந்த லாஸ்ட் 6 டேப்லெட் இந்த டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி எத்தனை சைக்கிள் எடுத்தீங்கம்மா? அந்த மாதிரி ஒரு 2 சைக்கிள் எடுத்துருக்கேங்க சார். இன்னும் கூட 1 or 2 சைக்கிள் நீங்கள் ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணிவிட்டு டாக்டர் சொல்ல மாதிரி நேச்சுரலாக வந்து அவங்க சொல்கிற டைமில் நீங்கள் 2 பேரும் சேர்ந்துருங்க. மோஸ்ட்லி வரும். அப்படி வரலைன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு வேணால் போகலாம். ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் ஆட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் ஆட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர் பை சிந்தால் ஒரிஜினல். அடுத்த காலரும் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் வந்து உமாங்க, நான் வந்து தாம்பரத்துல இருந்து பேசுறேங்க. ஓகே உமா, உங்களோட வயது என்ன, உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து பேசலாம். டாக்டர் தாமஸ் லைன்ல தான் இருக்காரு. என்னோட வயது வந்து 30 ஆகுது, ஹஸ்பண்டுக்கு வந்து 37 ஆகுதுங்க. சொல்லுங்கம்மா உமா, சொல்லுங்க சார். இப்போ எனக்கு வந்து கல்யாணம் ஆகி வந்து 6 வருஷம் ஆகுது. சரி. 6 வருஷத்துல வந்து எனக்கு இது வரைக்கும் இன்னொன்று பேபி வந்து கன்ஃபார்ம் ஆகல. சரி. எனக்கு ஃபர்ஸ்ட் ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்தே வந்து 2 மாசத்துக்கு ஒரு டைம் 3 மாசத்துக்கு ஒரு டைம் இப்படிதான் வந்து நான் வந்து டைம் ஆகுவேன். சரி. அதனால இப்போ நாங்கள் வந்து டியூப் ஸ்கேன் போய் எடுத்து பார்த்தோம். சரி. அது வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாமே வந்து நல்லா இருக்கு, நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி. இப்போ என்னன்னா நீர் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சார். நீர் கட்டி இருக்கு சரின்னு சொல்லிட்டு ஊசி போட்டாங்க, ஒரு 3 ஊசி போட்டாங்க. நான் டேட்டா இருக்கிறப்பவே வந்து ஒரு 3 ஊசி போட்டாங்க. சரி. கருமுட்டை வளர்றதுக்காக. சரி. ஆனா அது அப்ப கூட அந்த கருமுட்டை வந்து வளரல. சரி. சரி, நெக்ஸ்ட் நீ வந்து டைம் ஆன பிறகு வா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லி அனுப்பிச்சாங்க. சரி. இப்ப இதனால வந்து எனக்கு எதனா ப்ராப்ளம் ஆகுமா, கன்சீவ் ஆக முடியாதா அப்படின்றதுதான் சார் என்னோட டவுட். இல்லை, கன்சீவ் ஆக முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. பட் ஆனால் இந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கிறதுனால மேபி வந்து ஹார்மோன் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், இல்லை அந்த நீர் கொப்பளம் மாதிரி எதாவது இருக்கலாம். ஸோ அதனால கூட உங்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் வந்து தள்ளி தள்ளி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து மாதம் வர்ற மாதிரி டேப்லெட் கொடுத்து ஃபஸ்ட்டு அதை சரி பண்ணணும். சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா உங்களுக்கு ஈஸியாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் தாம்பரத்தில் தான் இருக்கிறதுனால நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் வரலாம். சென்னை ஃபர்டிலிட்டி சென்டர் வந்து நெல்சன் மாணிக்கம் ரோடு அமிஞ்சிக்கரையில் இருக்குது. நீங்கள் வாங்க, இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கீங்களோ அந்த பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ப்ரெக்னென்சி வர மாதிரி சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் நேராக வாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங்.
ஹலோ, டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங்மா. ஓகே, லைன் துண்டிச்சிட்டாங்க டாக்டர். இப்போ கால் பண்ண நிறைய பேஷண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு இது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, நான் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன், இன்னும் எனக்கு சக்ஸஸ் ரேட் அந்தளவுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. நிறைய காலர்ஸ் வந்துட்டு ஐவிஎஸ் ஃபெயிலியர் இருக்குது, 2 தடவை நான் பண்ணிட்டேன், 3 தடவை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப வருத்தமும் படுறாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன, இந்த ஐவிஎஃப் ஃபெயிலியருக்கான காரணம் என்ன? ஸோ மெயினாக அதுதான். இப்போ நிறைய கால்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நான் 3 மந்த்ஸாக எடுத்துகிட்ருக்கேன், 3 இயர்ஸாக எடுத்துகிட்ருக்கேன், 6 இயர்ஸாக மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் நிறைய கால்ஸ் வருது. எனக்கு இன்னும் பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்குது, ட்ரீட்மெண்ட் எனக்கு ஒன்றும் ப்ரெக்னென்சி வரலை அப்படின்ற மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ மெயினாக வந்துட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்ன்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஹேண்ட்ஸில் இருக்கணும். அப்படின்னு என்னென்னா அந்த ஹாஸ்பிட்டல் வந்து தொடர்ந்து வந்து எப்படி பண்ணுறாங்க, சக்ஸஸ் ரேட் எப்படி இருக்குன்றதை வந்து பேஷண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பேஷண்ட் சொல்கிற மாதிரி எனக்கு வந்து 3 இயர்ஸாக நான் மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருக்கேன், எனக்கு எதுவும் ப்ரெக்னென்சி வரல அப்படின்ற மாதிரி பேஷண்ட் சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக நான் என்ன சொல்கிறேன்னா பேஷண்ட்ஸ்க்கு மினிமம் ஒரு 3 to 6 சைக்கிள் வந்து நீங்கள் ஓவுலேஷன் இன்ஜெக்ஷன் பண்ணிங்கன்னா அதுவே தொடர்ந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சில பேஷண்ட்லாம் நம்மக்கிட்ட வராங்க, ஒரு 15 வருஷம் வெறும் டேப்லெட்டே எடுத்திருப்பாங்க, 10 வருஷம் வெறும் டேப்லெட் எடுத்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுன்னா இருக்கிற கருமுட்டையெல்லாம் டிப்ளீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து ஒரு 3 to 4 months சீரியஸாக ட்ரை பண்ணி எக் டெவலப்மெண்ட் வருதோ இல்லை வருதா இல்லை பார்த்துட்டு ஸ்கேனில் நல்லா இருக்குது, ப்ரெக்னென்சி வந்துச்சுன்னா சந்தோஷம், வரலன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு இமீடியட்டாக போகிற மாதிரி இருக்கும். அப்படின்னு என்னென்னா ஓவுலேஷன் இன்ஜெக்ஷன் ஒரு ஃபியூ சைக்கிள்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஐயுஐ ட்ரீட்மெண்ட்ன்ற மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடணும். அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கூட பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரில் நிறைய பேர் வந்து 10 வாட்டி ஐயுஐ பண்ணியிருக்கேன், வெளியில் 20 வாட்டி ஐயுஐ பண்ணியிருக்கேன்ற மாதிரிலாம் நிறைய பேர் வருவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக ஐயுஐ வந்து மினிமம் வந்து 3 to 4 சைக்கிள் பெஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். ஸோ 3 to 4 சைக்கிளில் ப்ரெக்னென்சி வரலன்னா திருப்பி அதுவே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறதுல யூஸ் இருக்காது. ஸோ ப்ரெக்னென்சி வருதுன்னா ஃபஸ்ட்டு 2 சைக்கிளில் 3 சைக்கிளில் ப்ரெக்னென்சி வந்துடும். அதுக்கப்புறம் தொடர்ந்து பண்ணுறதுனால அது பேஷண்ட்ஸ்க்கு பெனிஃபிட்டாக இருக்காது. அதனால் ஒரு 3 சைக்கிள் சீரியஸாக ட்ரை பண்ணி ப்ரெக்னென்சி வரலன்னா அவங்க அடுத்து வந்து இமீடியட்டாக வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகிறது கூட அங்கே இருக்கிற ஐவிஎஃப் ஹாஸ்பிட்டல் வந்து எப்படி இருக்குது, சக்ஸஸ் ரேட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து துல்லியமாக பேஷண்ட் பார்த்துட்டு போகிறது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். சப்போஸ் வந்து அங்கே பேஷண்ட் போனாலே அந்த க்ரௌடில் உட்காந்து நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி தெரிஞ்சிடும். இப்போ உங்கள் சுற்றி வந்து ஒரு 20 பேஷண்ட் உட்காந்துருக்குனாங்க, நீங்கள் 20 பேஷண்ட்கிட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணாலே இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குது, சக்ஸஸ் ரேட் எப்படி இருக்குது, ஸோ அப்படின்றது வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிடும். ஸோ 10 பேர்கிட்ட நீங்கள் விசாரிக்கும் போது அந்த ஹாஸ்பிட்டலோட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிடும். அதனால் பேஷண்ட்ஸ் வந்து பிளைண்டாக போயிட்டு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறது யூஸ் இருக்காது. ஸோ 10 பேஷண்ட் கிட்ட கேட்டால் நான் 5-6 பேஷண்ட் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்குங்கன்னு போது அது கொஞ்சம் பெட்டர் சென்டராக தான் இருக்கும். ஸோ அது சப்போஸ் வந்து இந்த ஐவிஎஃப்லேயும் வந்து ஒரு 2 times இல்லை 3 times ஃபெயிலியர் ஆகுதுன்னும் போது அதுக்கான காரணத்தை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். எக்கில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை ஸ்பெர்மில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை யூட்ரஸில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத துல்லியமாக பார்க்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பேருக்கு யூட்ரஸில் பாலிப் இருக்கலாம், இல்லை கொஞ்சம் பேருக்கு வந்து கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்டு கட்டி இருக்கலாம். இதெல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இல்லை ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் பேருக்கு பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோசால்ஃபிக்ஸ்னு இருக்கும். அது என்ன பண்ணுங்கன்னா நீர் வந்து கோத்துட்ருக்கும். ஸோ நீர் கோத்துட்டு இருக்கும்போது அது அந்த ஃப்ளூயிட் வந்து ஒரு எம்ப்ரியோ டாக்ஸிக்னு சொல்லுவோம். அதில் வந்து நீங்கள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் உள்ள கர்ப்பப்பையில் என்ன தான் பெஸ்ட் எம்ப்ரியோ வச்சாலும் அந்த கர்ப்பப்பையில் அது வளராது, ஏன்னா அந்த ஃப்ளூயிட் வந்து வாஷ் அவுட் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நீங்கள் முன்னாடியே கண்டுபிடிச்சிங்கன்னா டியூப்ஸை மட்டும் கிளிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்டோமெட்ரியம் ப்ரிப்பேர் பண்ணி எம்ப்ரியோ நீங்கள் இம்ப்ளான்ட் பண்ணும்போது ப்ரெக்னென்சி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பு எந்த பேஷண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ஈஸியாக சக்ஸஸ் வரும்ன்றதை வந்து நீங்கள் பேஷண்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே ப்ராப்பராக ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு பிளான் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா மோஸ்ட்லி சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நான் மெயினாக பேஷண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா 1 or 2 சைக்கிள் நீங்கள் ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. சப்போஸ் அங்கே அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீங்கள் பெட்டர் சென்டரை வந்து நீங்கள் பெஸ்ட்டு சென்டர் சூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு எல்லாம் ரைட்ஸ் இருக்குது. நீங்கள் வேறு சென்டர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா தொடர்ந்து 2 சைக்கிள் 3 சைக்கிள் ஒரு சென்டரில் ட்ரை பண்ணுறீங்க, ஒர்க் அவுட் ஆகலைன்னும் போது ஐ டோன்ட் திங்க் யூ கேன் கண்டினியூ அந்த பர்டிகுலர் சென்டரில். ஸோ நான் பேஷண்ட்ஸ்க்கு மெயினாக சொல்கிறது என்னென்னா ஈவன் ரிப்பீட்டட் ஐவிஎஃப் ஃபெயிலியரான கூட கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நல்ல ஒரு ப்ராப்பர் சென்டர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பெஸ்ட் எம்ப்ரியாலஜிஸ்ட் இருக்காங்க, ஒரு பெஸ்ட் ஐவிஎஃப் கிளினிஷியன் இருக்கிற ஒரு நல்ல சென்டர் ரெகுலராக மாதம் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போனீங்கன்னா பெட்டராக இருக்கும். சில ஹாஸ்பிட்டலெலாம் பேட்சிங் மாதிரி பண்ணுவாங்க. அப்படின்னு என்னென்னா ஒரு 10 பேஷண்ட்டோ இல்லை 20 பேஷண்ட்டோ கம்பைன் பண்ணிவிட்டு மும்பையிலிருந்தோ இல்லை சென்னையிலேருந்தோ வெளியிலேருந்து யாராவது கொஞ்சம் பேர் கூப்பிட்டு வந்து ஒரு 5 days வச்சு
அந்த ட்ரீட்மெண்ட்லேயே எல்லாமே பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அவங்க போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேட்சிங் பண்ணுறதை விட டே டு டே டெய்லி கேஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இன்ஹவுஸ் எம்ப்ரியாலஜிஸ்ட், இன்ஹவுஸ் கிளினிஷியன் இருக்கிற ஐவிஎஃப் சென்டர் நீங்கள் செலக்ட் பண்ணி போகும்போது உங்கள் சக்ஸஸ் ரேட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பேஷண்ட்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். ஓகே டாக்டர், தொடர்ந்து அடுத்த நேரம் லைனில் காத்துட்ருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் ராஜ்கோகிலா, என்னோட பேர் வந்து திருநெல்வேலியில இருந்து கால் பண்றேன். ஓகேம்மா, உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு சொல்லலாம். டாக்டர் லைனில் தான் இருக்கார். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. மேம் டாக்டர், எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 2 வருஷம் முடிஞ்சிருக்கு. சரி. கல்யாணம் ஆன 3 வருஷத்துல இருந்து 3வது மாசத்துல இருந்தே ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நீர் கட்டி அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சேன். சரி. அது வந்து இப்போ என்னன்னா சாக்லேட் சிஸ்ட் மாதிரி இருக்கு. இல்ல 4 இடத்துல காமிச்சு பார்த்தேன், 4 இடத்துலயுமே சாக்லேட் சிஸ்ட் மாதிரி இருக்கு. அது வந்து குடலோட ஒட்டி இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி. அதுக்கு வந்து இப்போ லாப்ரோஸ்கோபி பண்ணாதான் நெக்ஸ்ட் கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரீட்மெண்ட் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி. அது வந்து இப்போ என்ன பயம்னா குடலோட ஒட்டி இருக்கனால எதுவும் ப்ராப்ளம் வருமா என்னன்னு கேட்கறதுக்கு தான் பண்ணேன். கொஞ்சம் நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து சாக்லேட் சிஸ்ட் இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் ஆகி அது என்னன்னா உங்களுக்கு வந்து ஒட்டி இருக்குன்னு சொல்கிறீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து லேப்ரோஸ்கோப்பி வந்து நல்ல ஒரு சர்ஜன், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சர்ஜன் பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்ட் எல்லாமே கிளியர் பண்ண முடியும். பட் அது வந்து ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்காங்கம்மா, செகண்ட் ஒப்பீனியன். உண்மையாகவே குடையில் ஒட்டி இருக்கா இல்லை காம்ப்ளிகேட்டடாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கலாம். பட் சென்னை வந்தீங்கன்னா நிறைய பெஸ்ட்டு லேப்ரோஸ்கோப்பி சர்ஜன்ஸ் எல்லாம் இருக்காங்க. சாக்லேட் சிஸ்ட்டை கிளியர் பண்ண முடியும். கிளியர் பண்ணால் நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணலாம். பட் உங்களை டூ மச் மேனிப்புலேஷன் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு வாட்டி அங்கே பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு லேப்ரோஸ்கோப்பி பண்ணுறது கஷ்டம். ஒரு வாட்டி பண்ணாலே திருப்பி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பவுல் எல்லாமே குடல் எல்லாமே ஒட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் பெஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டலை செலக்ட் பண்ணி லேப்ரோஸ்கோபி பண்ணிக்கிறது நல்லாயிருக்கும். ஏன்னா சாக்லேட் சிஸ்ட் இருக்கும்போது உங்களுக்கு ப்ரெக்னன்சி டிலே ஆகிறது கூட சான்ஸ் இருக்குது. பட் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்காங்க. இது உண்மையாகவே அவசியமா இல்லை அவசியம் இல்லையா அப்படின்றது வந்து ஒரு இன்னொரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. டாக்டர், இந்த 1 மணி நேரம் ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். குறிப்பாக எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறது, எந்தெந்த ஸ்டேஜில் பெஸ்ட்டான விஷயம், என்ன மாதிரியான ஹாஸ்பிட்டல் செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கிளியரான வியூ வந்துட்டு நேயர்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டாக்டர். தேங்க்யூ. இந்த 1 மணி நேரம் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. தொடர்ந்து அடுத்த அரை மணி நேரம் எர்போகேர் ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் நவீன் பாலாஜி பல ஆரோக்கியமான விஷயத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போகிறாரு. தொடர்ந்து பாருங்கள்.